ஹாய். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். ஐயோ! நான் அது பண்ணியிருக்கலாமே! நான் அந்த முடிவு எடுத்திருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன். நான் அங்க போயிருந்தேன்னா இன்னைக்கு வேற மாரி இருந்திருப்பேன். நான் அது செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பேன். இப்படின்னு ஏதோ ஒரு சம்பவத்த நெனச்சு எல்லாருமே ஏதோ ஒரு கருத்த நெனச்சு நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கடவுளை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் நானும் நம்ம வாழ்க்கையில எத குறிச்சும் ரெக்ரெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னு சொல்றேன். நம்ம கடவுளுடைய கிருபைய ஒவ்வொரு புஸ்தகத்தையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஆதியாகமத்தில ஆரம்பிச்சு இன்னைக்கு நெகேமியா புஸ்தகத்தில கடவுளுடைய கிருபைய காட்டப் போறேன். கடவுள் ரொம்ப கோவமானவரு. அவர் மனுஷன கண்டிக்கிறவரு. ரொம்ப கொடுமையா நடத்துறவருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன் கடவுள் ஆதியிலிருந்தே நல்லவர். அவர் இப்பவும் நல்லவரா தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறத பழைய ஏற்பாடுலருந்து காமிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நெகேமியா புஸ்தகத்தில ஒரு வசனம் இருக்குது. நான் வாசிச்சு காமிக்கிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எங்களுக்கு நேரிடப் பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் போதிச்சு, எஸ்றா, நெகேமியா போன்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு காரியத்த போதிக்கிறாங்க. போதிக்கும்போது தங்களுடைய சரித்திரத்த சொல்றாங்க. அந்த நாட்டினுடைய சரித்திரத்த ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு, மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதுல ஆரம்பிச்சு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு வரைக்கும் நடந்த சம்பவத்த அப்படியே சொல்றாங்க பஞ்ச்சா. என்ன சொல்றாங்கன்னா, "நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானாதி வானங்களை உண்டாக்கினவர். நீரே பூமியை உண்டாக்கினீர். நீரே மனிதனை உண்டாக்கினீர். நீரே மனிதனுக்கு எல்லா தேவையும் சந்தித்து கொடுத்தீர். அப்புறம் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தீர். அவன் மூலமா ஒரு தேசத்தை கொடுத்தீர். அந்த தேசம் அடிமையா இருந்தாங்க. அவங்க விடுதலை கொண்டு வந்தீர். விடுதலையா கொண்டு வந்து அவங்களுக்கான செங்கடலை 2ஆ பிளந்தீர். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. அவங்க பாதுகாத்தீங்க. ராஜாக்கள்லாம் அவங்க ஜெயிக்க வந்தாங்க. அதுக்கெல்லாம் மேற்கொள்ள வச்சீங்க. அதுக்கப்புறம் ஒரு தேசத்தை கொடுத்தீங்க. தேசத்தை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வரீங்க. தேசம் பாவம் பண்ணி அடிமையா போனாங்க. திரும்பவும் அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள கூட்டு வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள அலங்கத்தை கட்டுறதுக்கு உதவி செய்றீங்க. இப்படி சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வாழ்க்கை நடப்பத்த எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர் அப்படின்னு முடிக்காரு. அப்போ கடவுள் நம்புகிற, கடவுள் தெரிந்து கொண்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த சம்பவங்களும் எந்த சூழ்நிலைகளுமே கடவுள் நீதிக்கு புறம்பாய் செய்யவே மாட்டாரு. உதாரணத்துக்கு யோசேப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பைபிள் இருக்காரு. அவர் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாருன்னா ஜெயில்ல இருந்தார். ஜெயிலுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னா ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அவர் மாறதுக்கு என்ன ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னா ஜெயில். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜெயில்ல இருக்கும்போது தான் ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட தொடர்பு கிடைச்சது. ஏதோ ஒரு சம்பவங்கள் சூழ்நிலைகள் மூலமா தொடர்பு மூலமா இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்த இடத்துல கொண்டு போகப்பட்டு ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில ஒரு பிரைம் மினிஸ்டரா மாறிட்டார். சரி, இந்த ஜெயிலுக்கு அவருக்கு போனதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வேலை பார்த்தாரு. அந்த வீட்டுல அவர் மேல தப்பா பழி சொல்லி, பொய் சொல்லி அவரை ஜெயில்ல தூக்கி போட்டாங்க. ஒருவேளை அவர் அந்த வீட்டுல வேலை பார்க்காம இருந்திருந்தாருன்னா, இல்ல அவர் மேல பொய்யா பழி சொல்லாம இருந்தாங்கன்னா, ஜெயிலுக்கு போயிருக்க முடியாது. ஜெயிலுக்கு போகாம இருந்தாருன்னா, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கவும் முடியாது. அப்ப இது எல்லாமே ஒரு லூப்பாவே நடந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கையில ஜெயில்ல போடுறது தீமை தான். அவர் மேல பொய்யா பழி சொல்லி போடுறது தீமை தான். நமக்கு வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள் தீமை தான். நன்மைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த தீமையுமே கடவுளை நம்புகிற மனுஷனுக்கு கடவுள் நன்மைக்காகவே மாற்றுறான்னு சொல்றேன். எப்படி இந்த யோசேப்புக்கு மாத்தினாரோ, எப்படி இந்த நெகேமியா சொல்றாரோ, வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா, மனுஷங்க நல்லது பண்றாங்க, தப்பு பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, மாறிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடவுள் மாறாதவரா, நல்லவராக மட்டுமே, அதாவது நீதி உள்ளவராக மட்டும் இருந்து நீதி செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நன்மையுமாக செஞ்சுட்டு இருக்காரு. உலகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விலங்குகளோ, ஒரு குருவிகளோ, பறவைகளோ உணவு இல்ல, சாப்பாடு இல்லன்னு சொல்லி என்னைக்குமே மரிச்சது இல்ல. மனுஷனா போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதுங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லாம ஆக்குனா தான் உண்டு. இயற்கை வளங்கள் அழிச்சா தான் உண்டு. ஆனா கடவுளுடைய சிருஷ்டிப்புல எந்த குறையுமே இல்ல. அப்போ பிரச்சனை வந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பாவம் அப்படிங்கிற ஒரு காரியம். அதையும் தேவன் நன்மைக்காகவே மாற்றி, தன்னுடைய அன்ப காண்பதற்கு பயன்படுத்தி, அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவையான சக்தியும், வல்லமையும் மனுஷனுக்கு கொடுத்து, அதன் மூலமாவும் தன்னுடைய அன்பை காட்டி நல்லவராகவே இருக்கிறார். அந்த அன்பை காட்ட வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்கள பார்க்க வச்சுட்டு இருக்காரு. இதுவும் கடவுளுடைய அன்பு தான். அப்போ நீங்களும் கடவுளை நேசிச்சீங்க, விசுவாசிக்கிறீங்க, அவர் நம்புறீங்கன்னா, உங்க வாழ்க்கையுமே எதை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டிய, இல்ல ரெக்ரெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, இதுக்கு முன்பாக உங்களுக்கு வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, அதையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். இதுக்கு அப்புறம் நடக்கப்போற சம்பவங்களும் நன்மைக்காகவே நடக்கும். அதுதான் புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இது சரியா சொல்லணும் அப்படின்னா, சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார் என்று அறிந்திருக்கிறோம் சொல்லணும். அப்போ கடவுளை நம்புகிற, இயேசு விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. நாம் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய, இல்ல ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை நீங்க தவறான முடிவு எடுத்திருந்தாலும் பரவால்ல. ஒருவேளை நீங்க தப்பான வழியில போயிருந்தாலும் பரவால்ல. அதையும் தேவன் நன்மைக்காகவே மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கடவுள் சர்வ வல்லவர் மட்டும் கிடையாது. அவர் மிகவும் நல்லவர். அந்த கடவுளை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும்.